இப்போ உங்க ஃபோன அன்லாக் செஞ்சு பாருங்க. உங்களுக்கே தெரியாம உங்க ஃபோன்ல ஏதோ ஒரு மூலையில ஒரு ஒர்க் அவுட் ஆப்போ, ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிற ஆப்போ, ஒரு கோடிங் கத்துக்கிற ஆப்போ தூங்கிட்டு இருக்கும். நீங்க ஆரம்பத்துல 3 நாள் ஸ்ட்ரீக்க மெயின்டெயின் பண்ணி போயிட்டு இருப்பீங்க. அதுக்கு பின்னாடி அத டிஸ்கன்டின்யூ பண்ணியிருப்பீங்க. அதுக்கு பின்னாடி அந்த ஆப் அனுப்பும். டோன்ட் பிரேக் யுவர் ஸ்ட்ரீக். நோட்டிஃபிகேஷன பார்த்து பார்த்து கோவப்பட்டு நோட்டிஃபிகேஷனே ஆஃப் பண்ணியிருப்பீங்க. உங்ககிட்ட ஒரு கசப்பான உண்மைய சொல்லட்டுமா? உங்களோட இந்த நிலைமைக்கு உங்க சோம்பேறித்தனம் காரணம் கிடையாது. நீங்க உலக மக்கள் தொகையில 90% பேர் சிக்கியிருக்கக்கூடிய ஒரு ட்ராப்புக்குள்ள தான் மாட்டியிருக்கீங்க. இதோட பேர் தான் எஸ்ஓஎஸ். சைனி ஆப்ஜெக்ட் சிண்ட்ரம். நம்மள அறியாமலேயே நம்ம அடிமனசுல நாம ஒரு ஆபத்தான பேட்டர்னை ஃபாலோ பண்றோம். புதிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நம்ம கண்ணில் படுதோ அப்போல்லாம் நம்ம கையில இருக்கிற வேலையை அப்படியே விட்டுட்டு அந்த புதிய மினுமினுக்கும் விஷயத்தை நோக்கி ஓடுறோம். இதனால நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி, கவனம், டிசிப்ளின் இது எல்லாமே மெல்ல மெல்ல குறைஞ்சிக்கிட்டே வருது. நீங்க ஒரு புதிய வேலையை தொடங்கும் போது உங்களுடைய உணர்ச்சிகள் இந்த 3 நிலைமையை தான் கடந்து போகுது. அது என்னென்ன நிலைன்னு நான் இப்ப சொல்றேன். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எங்க தோக்குறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்னு கமெண்ட் பண்ணுங்க. அது எனக்கு ஒரு பூஸ்ட்டை கொடுக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டேஜ் 1 பிளைண்ட் எக்ஸைட்மெண்ட். ஒரு புதிய வேலையோட முதல் நாள் ஒரு பிசினஸ் ஐடியா வந்திருக்கும். ஆர்வம் உச்சத்துல இருக்கும். மூளைக்கு எந்த உழைப்பும் இல்லாம பிளான் செய்யும் போதே ஒரு இன்ஸ்டன்ட் டோபமைன் ஸ்பைக் கிடைக்கும். இன்னும் நீங்க வேலையே ஆரம்பிச்சிருக்க மாட்டீங்க. ஆனா அதுக்குள்ள நீங்க சாதிச்சது மாதிரி ஒரு வின்னர் ஃபீலிங் உங்களுக்கு வந்திருக்கும். ஸ்டேஜ் 2 ரியாலிட்டி செக். வேலையை ஆரம்பிச்சு ஒரு வாரம் ஆகியிருக்கும். இப்போதான் உங்களுக்கு ரியாலிட்டி தெரிய வரும். மண்டே உடைக்கிறமான வேலை அப்படின்னு. அந்த ஆர்வம் கீழே இறங்கி உண்மையான உழைப்பு தேவைப்படும். இந்த இடத்துல உங்க டோபமைன் பேட்டரி தீரத் தொடங்கும். அப்போ உங்க மூளை கடின உழைப்புல இருந்து தப்பிக்க உங்களுடைய ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் ட்ரிகர் செய்யும். ட்ரேடிங் செய்யறது இதை விட ஈஸி, நம்ம இப்ப செஞ்சுட்டு இருக்க வேலையை விட அதிகமா காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பிளானை விட்டுடலான்னு தோணும். ஸ்டேஜ் 3 தி டார்கஸ்ட் ஜோன். இதுதான் மிக ஆபத்தான இடம். முன்னேற்றம் மிகவும் மெதுவா இருக்கும். முடிவுகள் கண்ணுக்கு தெரியாது. மோட்டிவேஷன் 0 ஆயிடும். இந்த நேரத்துல உங்க மூளை கடினமான உழைப்பை தவிர்க்க உங்க கண் முன்னாடி ஒரு புதிய ஷைனி ஆப்ஜெக்டை கொண்டு வந்து நிறுத்தும். இது ஒரு புதிய ஐடியாவோ இல்ல புதிய ஹாபியாவோ இருக்கலாம். வேர்ல்டுல 90% மக்கள் இந்த 3வது நிலையில வரும்போதுதான் இது நமக்கு செட் ஆகாது குவைட் செஞ்சுட்டு மூளை காட்டுற அந்த புதிய கவர்ச்சியான விஷயத்துக்கு மாறிடுறாங்க. நீங்க பாதையை மாத்தின அந்த நொடி உங்க முன்னேற்றத்திற்கான ஸ்கோர் மறுபடியும் 0 ஆயிடுது. ஃபர்ஸ்ட் டைம் ஜிம்ம 2 வாரத்துல கைவிட்டு இருப்பீங்க. அடுத்த முறை ஒரு ஆன்லைன் கோர்ஸை 1 வாரத்துல விட்டுருப்பீங்க. அடுத்த முறை ஒரு ஸ்கில்ல 3 நாள்ல விட்டுருப்பீங்க. கவனிச்சு பாருங்க. ஒவ்வொரு முறை நீங்க ஒரு வேலையை கைவிடுறதுக்கு இடைப்பட்ட காலம் குறைஞ்சுக்கிட்டே வரும். உங்க மூளை கடின உழைப்பை எதிர்கொள்வதை விடுத்துட்டு எப்போதும் ஒரு எக்ஸிட் டோரை தேட பழகிடுது. நீங்க அறியாமலேயே ஒரு நேச்சுரல் குவைட்டராக மாறுறீங்க. கடந்த 3 ஆண்டுகள்ல நீங்க வீணடிச்ச பணத்தை கொஞ்சம் கணக்கிட்டு பாருங்க. அமேசான்ல வாங்கிய ஆடம்பரமான டூல்ஸ், சாஃப்ட்வேர்ஸ், பயன்படுத்தாத ஜிம் மெம்பர்ஷிப்ஸ், பாதியில் நிறுத்தின கோர்ஸ். ஒரு சராசரி மனிதன் இந்த எஸ்ஓஎஸ் வழக்கத்தினால ஆயிரக்கணக்கான ரூபாயும் அதுக்கு மேல தன்னோட விலை மதிப்பான நேரத்தையும் முதலீடு செஞ்சுட்டு எந்தவித ரிட்டர்னும் இல்லாம நடுத்தருல வர்றான். சுருக்கமா சொன்னா உங்களோட லட்சியம் சுருங்கிட்டே போகுது. ஆரம்பத்துல இந்த துறையில நான் டாப் இடத்துக்கு வருவேன் அப்படிம்பீங்க. மெல்ல மெல்ல கொஞ்சம் வளர்ந்தா போதும் அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்ல தொடங்குவீங்க. இது முதிர்ச்சி அல்ல, சைனி ஆப்ஜெக்டுகள் உங்கள் மீது ஏற்படுத்திய சுய சந்தேகம். சரி, இதை எப்படி நான் சால்வ் பண்றேங்கிறத சொல்றேன். பிரைன் சீட் கோட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், பார்க்கிங் நோட்ஸ். நீங்க ஏதோ ஒரு முக்கியமான வேலையை செஞ்சுட்டு இருப்பீங்க. திடீர்னு உங்க மூளையில ஒரு புதிய ஐடியா வந்து உங்க மனசை அரிக்க ஆரம்பிக்கும். மச்சான், சூப்பரான ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சா வேற லெவலில் சம்பாதிக்கலாம்னு தோணும். உடனே தற்போதைய வேலையை நிறுத்திட்டு கேமரா வாங்க ஓடாதீங்க. உங்க போன்ல நோட்ஸ் ஆப்பை திறந்து இந்த மாதிரி உங்க மனசுல அரிப்பை ஏற்படுத்துற அந்த ஐடியாஸை எழுதி பார்க் பண்ணிடுங்க. இப்படி எழுதின உடனே உங்க மூளைக்கு டோபமைன் கிடைச்சு சாந்தமாயிடும். 3 நாள் கழிச்சு அந்த பட்டியல திறந்து பார்த்தா 80% ஐடியாக்கள் ஏதோ ஒரு ரீல்ஸை பார்த்துட்டு உணர்ச்சி வசப்பட்டு எழுதின மொக்க ஐடியாவா தான் தோணும். செகண்ட் ஒன், நோ டர்னிங் பேக். 1519ல ஸ்பானிய தளபதி ஹெர்னான் கோர்டஸ் ஒரு புதிய தீவுல எதிரிகளை எதிர்க்க இறங்கினாரு. வீரர்கள் பயந்து பின்வாங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக கோர்டஸ் என்ன பண்ணாரு தெரியுமா? அவங்க வந்த எல்லா கப்பல்களையும் கொளுத்தினாரு. நமக்கு திரும்பி போக வழி இல்ல, ஒண்ணு வெற்றி இல்ல மரணம்னு சொன்னாரு. வீரர்கள் வெறித்தனமா போராடி ஜெயிச்சாங்க. நம்ம ஒரு வேலையை பாதிலே கைவிடுறதுக்கு முக்கியமான காரணம் கைவிடுறதுக்கு நஷ்டம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி. இனிமே ஒரு புதிய இலக்கை வைக்கும் போது உங்களுக்கு வலிக்கக்கூடிய ஒரு பெரிய தொகையையோ உங்க ஃப்ரெண்ட் கிட்ட கொடுத்து நான் அடுத்த 30 நாளைக்கு இந்த வேலையை தொடர்ந்து செய்யலனா இந்த காசு உன்னுடையதுன்னு சொல்லிடுங்க. நஷ்டம் வரும்னு தெரிஞ்சா மூளை தானா வழியை கண்டுபிடிக்கும். சீட் கோட் 3, பிளாஷ்பேக். நீங்க கவனிச்சிருக்கலாம், விராட் கோலியோ இல்ல பெரிய அத்லெட்களோ கிரவுண்டுக்குள்ள வரும்போது காதல ஹெட்போன் மாட்டிக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட மியூசிக்கை கேட்டுக்கிட்டே வருவாங்க. அவங்களோட ஜோனுக்குள்ள நுழைவதற்கான இதுதான் பண்றாங்க. நீங்களும் ஒரு புதிய வேலையை தொடங்கும் போது உங்களுக்கு எனர்ஜி தரும் சில பாடல்களை வச்சு ஒரு ஸ்பெஷல் பிளேலிஸ்ட் உருவாக்குங்க. அதை அந்த வேலைக்கு மட்டும் பயன்படுத்துங்க. வேலை செய்யும் போது எப்போதெல்லாம் சலிப்பு தட்டுதோ அப்ப அந்த பிளேலிஸ்ட் ஆன் பண்ணுங்க. இந்த மியூசிக் உங்க மூளைய டைம் மிஷின் மாதிரி பின்னாடி இழுத்துட்டு போய் முதல் நாள் இருந்த அதே அசாத்திய வெறிய மீண்டும் கொண்டு வரும். தி பினிஷர். எடுத்த உடனே நாளிலிருந்து
இருந்து 2 மணி நேரம் ஜிம்முக்கு போவேன்னு பெரிய கோல் வச்சு உங்க பலவீனமான ஃபினிஷர் மசிலுக்கு அதிகமான பாரம் கொடுக்காதீங்க. என்ட்ரி பேரியர் மிக மிக சின்னதாக்குங்க. யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணுமா? எடுத்த உடனே 15 நிமிஷம் வீடியோ பண்ணாதீங்க. இன்னைக்கு நான் வெறும் 1 நிமிஷம் ரீல்ஸ்க்கான ஐடியாவை மட்டும் டைரியில் எழுதுவேன்னு ஆரம்பிங்க. ஜிம்முக்கு போகணுமா? நான் தினமும் காலையில 5 நிமிஷம் மட்டும் ஸ்ட்ரெச்சிங் பண்ணுவேன்னு பழகுங்க. இங்க முக்கியமானது வேலையோட அளவு இல்ல. என்னால ஒரு வேலையை தொடங்கி அது முழுமையா முடிக்க முடியும்னு உங்க மூளைக்கு கொடுக்கிற அந்த நம்பிக்கை தான் உங்களது அடையாளம். பாதியில விடுபவர் அப்படிங்கிறதுல இருந்து ஃபினிஷர் அப்படின்னு மாறிட்டா உங்களுடைய எவ்வளவு பெரிய இலக்கையும் சாதிக்க முடியும். இப்போ உங்களுக்கானது டாஸ்க் மிகவும் எளிதானது. கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனுக்கு போங்க. இந்த SOS பேட்டர்ன் காரணமா நீங்க கடந்த பல மாதங்களா பாதியிலே நிறுத்தி வச்சிருக்கிற உங்களோட ஒரே ஒரு முக்கியமான இலக்கை அங்க டைப் பண்ணுங்க. அதுக்கு கீழே ஐ வில் ஃபினிஷ் திஸ் பைன்னு ஒரு குறிப்பிட்ட டேட்டை கமெண்ட் பண்ணுங்க. மைண்ட்ல வச்சுக்கோங்க, இந்த கமெண்ட் அப்படிங்கிறது ஏதோ ஒரு டெக்ஸ்ட் கிடையாது. இது உங்களோட மூளையில நீங்க ஒட்டுமொத்த உலகத்தின் முன்னாடி செஞ்சு கொள்ற ஒரு பப்ளிக் கான்ட்ராக்ட். அடுத்த வாரம் உங்களுக்கு அந்த வேலை போர் அடிக்கும் போது, உங்க மூளை உங்களை ஏமாத்த நினைக்கும் போது மீண்டும் இந்த வீடியோக்கு வந்து கமெண்ட்டை பாருங்க. அதுக்கு கீழே விழுந்திருக்க லைக்கை பாருங்க. அந்த லைக்குகள் வெறும் எண்கள் கிடையாது. இந்த முறை நீங்க தோற்று போகக்கூடாது, நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிற முன்பின் தெரியாத மனிதர்களோட கூட்டு நம்பிக்கை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதா இருந்துருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போதும் எதையாவது பாதியிலே நிறுத்தும் உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.